ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 188 இயேசுவை பிடிக்க ஆள் அனுப்புதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 32 முதல் 36 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு 3ஆம் நாளும் கோவிலுக்கு சென்றார். கூட்டம் உடனடியாக அவரை சூழ்ந்து கொண்டது. முந்தின நாட்களை விட கூட்டம் பெரிதாக இருந்தது. இஸ்ரேலை சேர்ந்த மக்கள் பலர் இயேசுவை பார்த்து, உமக்கு சமாதானம் ஆண்டவரே, சமாதானம் சமாதானம் என்று கத்தினார்கள். புறஜாதியார் இயேசுவை பார்த்து, வாழ்க போதகரே என்று வாழ்த்தினார்கள். இயேசு அனைவரையும் பார்த்து, சமாதானமும் ஒளியும் உங்களிடம் வருவதாக என்று ஒரே வாழ்த்தாக பதில் சொன்னார். பலரும் இயேசுவை பார்த்து, அவர்கள் ஒருவேளை உம்மை பிடித்திருக்கலாம், அல்லது விவேகத்தினால் அல்லது அருவருப்பினால் நீர் இன்று வரமாட்டீர் என்று நினைத்து நாங்கள் பயந்தோம். நீர் வராதிருந்தால் நாங்கள் பிரிந்து சென்று எல்லா இடங்களிலும் உம்மை தேடியிருப்போம் என்றார்கள். இயேசு புன்னகைத்து, அப்படியானால் என்னை இழக்க நீங்கள் விரும்பவில்லையா என்று கேட்டார். பலரும் இயேசுவை பார்த்து, நாங்கள் உம்மை இழந்துவிட்டால் நீர் எங்களுக்கு தருகிற பாடங்களையும் வரப்பிரசாதங்களையும் யார் எங்களுக்கு தருவார்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பாடங்கள் உங்களில் நிலைத்திருக்கும். நான் இங்கிருந்து போய்விட்ட பிறகு நீங்கள் அவற்றை கூடுதல் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். அந்நேரத்தில் நான் மனிதர்கள் மத்தியில் இல்லை என்ற உண்மையானது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் மீது வரப்பிரசாதங்கள் இறங்கி வராதபடி அவற்றை தடுத்து விடாது என்றார். பலரும் இயேசுவை பார்த்து, ஓ போதகரே, நீர் நிஜமாகவே இங்கிருந்து போய்விட விரும்புகிறீரா? நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு சொல்லும், நாங்கள் உம்மை பின் செல்வோம். நீர் அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையாய் இருக்கிறீர் என்றார்கள். சிலர் அவர்களை பார்த்து, நாம் அவரை நேசிக்கிறோமா என்பதை புரிந்து கொள்வதற்காக போதகர் அப்படி சொல்கிறார். ஆனால் இஸ்ராயேலின் ராபி இஸ்ராயேலில் இல்லாமல் வேறு எங்கே போக முடியும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் என்றும் என் பிதா யாரிடத்தில் என்னை அனுப்பி இருக்கிறாரோ அவர்களிடம் நான் போவேன் என்றும் நான் உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். பின் நாட்களில் நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். நான் இருக்கிற இடத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆனால் இப்போது என்னை போக விடுங்கள். இன்றைக்கு நான் இங்கு பேசவில்லை. சில ஏழை மக்கள் எனக்காக வேறோர் இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடும் வியாதியாய் இருப்பதால் அவர்களால் இங்கே வர முடியாது. ஜெபத்திற்கு பிறகு நான் அவர்களிடம் போவேன் என்று சொல்லி ஜெபம் முடிந்த பிறகு தம் சீடர்களின் உதவியோடு வெளியே சென்றார். பலரும் ஒருவரை ஒருவர் பார்த்து, அவர் எங்கே போவார் என்று கேட்டார்கள். சிலர் தங்களுக்குள், அவரது நண்பர் லாசரிடம்தான், அவர்தான் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றார்கள். ஒருவர் இன்னொருவரை பார்த்து, இன்று அல்ல, மாறாக நிரந்தரமாக அவர்
நம்மை விட்டு பிரிந்து செல்லும் போது அவர் எங்கே போவார் என்றுதான் நான் கேட்டேன். அவரை கண்டுபிடிக்க நம்மால் முடியாது என்று அவர் சொன்னதை நீர் கேட்கவில்லையா என்றார். இவர் அவரை பார்த்து, ஒருவேளை பல்வேறு நாடுகளில் சிதறியிருக்கிற நம் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேதம் போதித்தபடி இஸ்ராயேலை ஒன்று கூட்ட போவார். நாம் மெசையாவில் நம்பிக்கை வைப்பது போலவே தியாஸ்போரோவும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறது. அல்லது ஒருவேளை புறஜாதியாரை தம் ராஜ்யத்திற்கு வழிநடத்தும்படி அவர் சென்று அவர்களுக்கு போதிப்பார் என்றார். அவர் இவரை பார்த்து, இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. அவர் தொலைதூர ஆசியாவிலோ மத்திய ஆசியாவிலோ ரோமையிலோ காவுலிலோ ஐபீரியாவிலோ திரேசிலோ அல்லது சார்மேசியர்கள் மத்தியிலோ இருந்தாலும் கூட அவரை கண்டுபிடிக்க எப்போதுமே நம்மால் முடியும். நாம் அவரை தேடினாலும் கூட கண்டுபிடிக்க முடியாது என்று அவர் சொல்கிறார் என்றால் இந்த இடங்கள் எதிலும் அவர் இருக்க மாட்டார் என்பதுதான் அர்த்தம். சிலர் அவரை பார்த்து, நிச்சயமாக நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். நான் இருக்கிற இடத்திற்கு வர இப்போது உங்களால் முடியாது என்று அவர் சொல்வதின் அர்த்தம் என்ன? நான் இருக்கிற இடத்திற்கு என்கிறார், இருக்க போகும் இடத்திற்கு என்று சொல்லவில்லை. அப்படியானால் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் நம் மத்தியில் இல்லையா என்று கேட்டார்கள். ஒருவர் அவர்களை பார்த்து, அவர் ஒரு மனிதனை போல தோற்றம் அளிக்கிறார், ஆனால் அவர் ஒரு அரூபிதான் என்றார். அடுத்தவர் அவரை பார்த்து, நிச்சயமாக இல்லை. அவர் பச்சிளம் குழந்தையாக இருந்தபோது அவரை பார்த்த சிலர் சீடர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக அவர் பிறப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பு அவரை கருத்தாங்கிய நிலையில் அவருடைய தாயாரை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் என்றார். அவர் இவரை பார்த்து, அப்படியானால் நான் இருக்கிற இடத்திற்கு இப்போது உங்களால் வர முடியாது என்று அவர் ஏன் சொல்கிறார்? உங்களால் முடியாதிருக்கும் என்று நமக்கு ஓர் எதிர்கால வாக்கியம் இருக்கிறது. நான் இருக்கிற என்ற வார்த்தை அவருக்கோ நிகழ்காலமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த மனிதருக்கு எதிர்காலம் இல்லையா என்று கேட்டார். இவர் அவரை பார்த்து, எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை, அது அப்படித்தான் என்றார். வேறொருவர் அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு பைத்தியம் என்றான். பலர் அவனை பார்த்து, அநேகமாக நீதான் பைத்தியம், ஆலோசனை சங்கத்தின் ஒற்றனே, நீதான் பைத்தியம் என்றார்கள். ஒற்றன் அவர்களை பார்த்து, நான் ஒற்றனா? நான் அவரை வியந்து போற்றுகிற ஒரு யூதேயன். அவர் லாசரிடம் போகிறார் என்று நீ சொன்னாய்தானே என்றார். பலர் அவனை பார்த்து, நாங்கள் எதையும் சொல்லவில்லை, கிழட்டு ஒற்றனே, எங்களுக்கு எதுவும் தெரியாது. அப்படியே எங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தாலும் அதை நாங்கள் உனக்கு சொல்ல மாட்டோம். போய் உன்னை அனுப்பியவர்களிடம் அவர்களே அவரை தேடி பார்க்கும்படி சொல். நீ ஓர் உளவாளி, ஒரு கேடுகெட்ட உளவாளி என்றார்கள். ஒற்றன் அங்கிருந்து சென்று விட்டான். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 188 இயேசுவை பிடிக்க ஆள் அனுப்புதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது.
அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.